எனக்கு லீக் சான்ஸ் கிடைச்சிது. ஸோ லீக் அப்போ நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் இயர் சரியா பண்ணல. அதுக்கப்புறம் செகண்ட் இயர் வந்து எனக்கு ஸ்டில் பிலீவ் பண்ணி எனக்கு இன்னொரு வருஷம் சான்ஸ் கொடுத்தாங்க. அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, எனக்கு எக்ஸாம்ஸ் வருது, 12th எக்ஸாம்ஸ் வருது. ஸோ அந்த டைம் வந்து லாஸ்ட் எக்ஸாம் அன்னைக்கு மேட்ச், எனக்கு நாளைக்கு எக்ஸாம், இன்னைக்கு மேட்ச் ஆடுறேன். ஸோ என்னை வந்து ஓப்பனிங் அனுப்புவேன், அடிக்கடி படிச்சதோன்னு சொல்லிட்டு என்னை பின்னாடி அனுப்பிச்சாங்க. 5 overs 40, 50 to win அந்த மாதிரி டைம். பட் நான் ஓப்பனர் தான். அந்த டைம் நான் ஆடி வின் பண்ணிட்டேன். அப்போ ஸ்லிப்ல ஒருத்தர் இருந்தார், விஜயகுமார்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட என்னடா பண்ற ஏதுன்னு கேட்டாரு. நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் 12th முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீ ஒரு மேட்ச் இருக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்டாரு. நம்ம தான் மேட்ச்னா போயிடுவோம் எங்கனாலும். சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் மேட்ச்சுக்கு போனேன். மேட்ச் போனேன், ஒரு 8 runs அடித்தேன், நல்லா ஆடினேன். உடனே ஃபார்ம் மாதிரி கொடுத்துட்டு வீட்டில் பேஸ்ட் வான்னு சொல்லிட்டு உடனே அந்த காலேஜ் போட்டு அப்ளிகேஷன் கொடுத்து போட்டாங்க. ஸோ அப்படிதான் என் கிரிக்கெட் கெரியர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பச்சைபாஸ் காலேஜ் தான் ஜாயின் பண்ணேன். பட் அங்கே ஜாயின் பண்ணதோட தான் என்னால் இவ்வளோ தூரம் விளையாட முடிஞ்சுது. இல்லைன்னா நான் இப்போ வேற ஏதாவது காலேஜ் போயிருந்தேன் அப்படின்னா என்னால் ரெப்ரசன்டேஷன்ஸ் எதிர்பார்த்துருப்பாங்க, ஸ்டேட்டோ ஏதோ ஆடி இருக்கணும், என்னால் எதுவும் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அவர் வந்து விஜயகுமார் வந்து என்னோட லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்னு சொல்லலாம்.